வெல்கம் மை செல்ஃப் ஸ்ரீநிதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10th சிபிஎஸ்சி இங்கிலீஷில் த தீஃப் ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். இதை எழுதினவர் ரஸ்கின் பாண்ட். இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். இதில் என்ன மெசேஜ் அவர் சொல்ல வரார் அப்படின்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேலே வைக்கக்கூடிய அன்பு நம்பிக்கை கண்டிப்பாக அந்த மனுஷனை தவறான பாதையிலிருந்து மாற்றி நல்ல நிலைமைக்கு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற மெசேஜ் இதில் அழகாக சொல்லியிருக்காரு. இதில் இம்பார்ட்டண்ட் கேரக்டர் அப்படின்னா 2 கேரக்டர் இருக்காங்க. ஒன்று தீஃபு, அதாவது 15 year old ஒரு சின்ன பையன். ரெண்டாவது அனில், அவர் ரைட்ரு. அவர் ஒரு நல்ல மனம் படைத்தவர். அதுக்கப்புறம் நற்சிந்தனைகள் அதிகமாக உள்ளவர் அப்படின்ற மாதிரி இந்த கதையில் ஆத்தர் காட்டியிருக்காரு. இந்த திருடன் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு திருட்டு பழக்கம் இருக்குது. ஒரு நாள் தற்செயலாக என்ன பண்ணுறான், அனில் அதாவது ரைட்டரை மீட் பண்ணுறான். ரைட்டரும் என்ன செய்கிறாரு, அந்த பையனை வீட்டில் வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டில் அவன் சமையல் வேலையெல்லாம் செய்கிறான். அவனுக்கு ஓய்வான நேரங்களில் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அதாவது எழுத படிக்கிறதுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. நற்சிந்தனைகளை அவனுடைய மனசில் வளர வைக்கிறாரு. ஒரு நாள் திருடன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ரைட்டர் 60 ரூபா பணத்தை தன்னுடைய தலைவாணிக்கு கீழே வச்சுட்டு படுத்திருக்காரு. அவர் தூங்கினதுக்கப்புறமா இந்த பையன் என்ன செய்கிறான், அந்த பணத்தை எடுத்துடுறான். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுடைய மனசு சிந்திக்க ஆரம்பிக்குது. இவர் இவ்வளோ அன்பு நம்ம மேலே காட்டுறாரு, இவ்வளோ நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லி தந்தார், இப்படி இருந்து நம்ம அவருடைய பணத்தை திருடுறோமே, இது எந்த வகையில் அவருடைய அன்புக்கு நம்ம பாத்திரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனம் திருந்து என்ன பண்ணுறான், அந்த பணத்தை கொண்டு போய் பழையபடி அந்த இடத்துல வச்சிடறான். மறுநாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ரைட்டர் எப்போதும் போல தான் அவங்ககிட்ட அன்பாக நடந்துக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேலே வைக்கக்கூடிய அன்பு அவனுக்கு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு அவனுக்கு மாபெரும் ஒரு சக்தியாக அவனுக்கு உருமாறிடும். அவனுடைய வாழ்க்கையை மாற்றிடும். அப்போ அன்புங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி, மாபெரும் சக்தி அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் இந்த ஸ்டோரி முடிச்சிருக்காரு. தேங்க்யூ.